ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? அதான் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு போறோம். அங்க ஒரு மாட்டு கொம்பு 1000 பொற்காசு கட்டி ஆட்ட வளர்க்கிற வந்து இருக்கிறான். சரி, அந்த மாட்டப்பணி அடக்கிறேன். 1000 பொற்காசு வாங்கி இந்த கையில கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு வேற யாருக்கு கொடுக்க? கையில கொடுக்காம வாயில கொடுப்பாங்க. ஏன் நீங்க போய் தண்ணியை போட்டு வாங்க. குடத்தான் எடுத்து வச்சு பத்தாடா. நல்லா இருக்கீங்களா? என் பேரா முத்துராஜ். எப்படி ஒன்னே கொள்ளாம ஏண்டா சட்டி மட்டையா? அவன் முடி விட்டு பத்தியா இல்லையா? மப்பானை கவுத்து வச்ச மாதிரி. நீ அழகா தெரிவித்த பிரகாரம் என்னது எனக்கே தெரியலடா. தெரியலையா? ஓடிவிடு. சேதுபதி சொன்னது பிரகாரம் சொல்லுங்க. இன்னைக்கு உரங்காம்பட்டிக்கு போறோம். சரி, 1000 பொற்காசம் வாங்குறோம். மாட்டை பிடிக்கிறோம். நான் வரலப்பா. ஏன்? பொண்டாட்டி பிள்ளை தொலைச்சிடும். பொண்டாட்டி பிள்ளை தொலைச்சா நீ பிடிக்க போடா. தவிக்க நம்ம வீட்டுல நீ கவலைப்படாத. நீ போ, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்னடா வேணும்? தங்கச்சி வேணும். ஏன் தங்கச்சி நான் புள்ள உறக்காதா? கட்டி கொடுத்தாப்பா. 10 டீ கொண்டு வாங்க. நான் ஒரு சுகர் பேஷண்ட். ஒரு 10 டீ இருந்தா போடுங்க. அடுப்பு இருந்துச்சு. அந்த அடுப்பே அடியாச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தானே நம்ம ஊர் தானே. தெரியாம சொல்லிட்டேன். விடுங்கப்பா, ஆளாளுக்கு அடிக்காதீங்க. ஆயா உட்கார், உனக்கு டீ உண்டு உட்கார். எவ்வளவு நேரம் நானே புரிய உட்காந்துருக்கோம். கொஞ்சம் காத்தாவோட நடந்துட்டு வரடா. சரி, இருக்க மாடு பிடிக்க போறோம். சரி, எப்படி இப்படியே கேட்கறாங்க? ஏன்டா படாடுபடான்னு இருக்கிறேன். ஒரு பொறுமையா கேட்கறா. சுறுசுறுப்பா போறேன். பக்கத்துல இருக்கிறேன். ஏன்டா கத்துற? நீ செவிட்டு பயணி கேள்வி விட்டு அதனால சொல்றேன். இவனுக்கு தூக்கம் வர போறாடா. உனக்கு தூக்கத்தை கழித்தறேன். மாடு பிடிக்க போமா? சீக்கிரத்தை மாதிரியே காட்டாது. என்ன பண்ணப்ப பாடு பாடும் பாடி தொலையும் கம்பீரை
எவன் வாயில நல்ல வார்த்தை வருது அவன் விளக்குவேன். வந்து உட்காரு வாங்க. ஏன் வாங்க ஏன் புள்ள தம்மாவே என்கிட்ட பாப்பா அப்படின்னு ஒரு அம்மா வருது. நண்பா சேதுபதி வாடா வாடா வாடா. டேய் நண்பா டேய் நண்பா இங்க காசு டேய் புக்காசு இங்க நண்பா. அடே சேதுபதி மாட்டை பிடிச்சியா பிடிக்கலையா பருப்ப ஆசைக்கு பண்ணாச்சு போட வாடான்னு அப்புறம் உள்ள வச்சுட்டு செருப்பா. டேய் நண்பா நண்பா அடே சுறுசுறுப்பா இல்ல நெஞ்ச நிமித்ரா ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நண்பா. நல்ல சுறுசுறுப்பா இருக்கா கம்பீரமா. ஆமா இங்க வந்து விடு இருப்பா. இப்படி திரும்புடா பெரிய ஊமத்தரைப்பு வச்சாக்கள் இருப்பாரு. நல்ல கேட்டா என்னடா எலிக்கட்டி வளர்ப்பாரு நண்பா. மாடை பிடிச்சியா பிடிக்கலையா மாடா முட்டை வந்து ஜோடியாட்டி மாடுனா முட்டை தேவை. இதெல்லாம் 1000 பொற்காசோட போகாம விருதியோட போலாமா? நான் பிடிக்கிற மாடுலாம் தெரியா. என்ன மாடு எங்க வீட்டுல 2 மாடு இருக்குது இருப்பா. நடுங்க அது காடி கொடுக்குறியா அது குலசாமியை வெளியே சொல்லலையா? அதே மைக்கு போட்டு சொல்ற பாரு. நண்பா நானும் 2 மாடு வச்சிருக்கேன். என்ன வருதா இந்த மாதிரி நான் ஆப்பிடவே மாட்டேங்கிறேன். சரி அதுக்கு நீங்க வச்சுக்க என்ன மாடு போய் பார்த்தா வச்சுக்க அடியில தண்ணியை தெளிச்சுட்டு விளக்கடை போட்டு உருவா புண்ணுக்கிட்டு பின்னாடி என்ன மாடு பிடிக்கப்படாலும் ஆப்பிட மாட்டேங்க மூக்கு மூக்கு மட்டும் வரலாம். சரி சரி இப்ப மாடு பிடிக்க போனோம். ஆமா இப்ப பாடணும் திரும்ப மாட்டு பூட்டி வீரன் தப்பித்தவரை பின்னாடி விழுந்துடாத. நாளைக்கு 2 நாடகம் நீதான் அடுத்து வெள்ளச்சாமி ஓடணும். நீ செத்து போயிட்டீங்கன்னா வேற ஆள் இல்லடா அப்பா. வெள்ளையக்கோண மட்டும் ஏகே செம்பு நக்கின்னு சொல்லுவாங்களே நீ தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மாடு குத்திடுச்சா இன்னும் கேட்டா நான் முத்தம் கொடுத்து நான் சொன்னேன் நண்பா என் உசுருந்தா நான் நாட்டுக்குள்ள போக போறேன். பச்சை பிள்ளை பாலும் பிள்ளைய விட்டுட்டு அனாதையா சாக போறேன். நீ சாக போறது என் கையை போட்டா என்ன வச்சுக்கிறேன். இங்க முன்னாடி என் கூட வருவீங்க மாடா மாடா. என்னடா டூர் போற மாதிரி கூப்பிடுறியா? உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடா. ஐயோ நீ கருணாக்கு முன்னே நீ சொன்னா அப்படியே பழிக்கும். என் பொண்டாட்டி ஓடி வந்து உங்களோட தானே என் புருஷன் வந்தார். என் புருஷன் எங்கேயும் கேட்டாங்க என்னடா போய் சொல்ல போறேன். நான் தான் இருக்கேன் யாரும் வீட்டு சரி என் பிள்ளை ஓடி வந்து எங்க அப்பா எங்கேயும் ஒண்ணு கேட்டா என்னடா போய் சொல்ல போறேன். மீசியை முறுக்கி விட்டு நான் இருக்கிறேன்டா. கண்ணே கரிசல் மண்ண பூவே ஊரு சன தள்ளி வச்சு
என் உசுறு போகுது. எப்படியாவது என் பொண்டாடியில கொண்டு போய் இந்த கட்டையை சேர்க்கலாம். அண்ணே டீ கொடுங்க. நீங்க 2 பேரும் கேட்டதுனால நீங்க 2 பேரும் கொதிட்டீங்களே. பார்த்து குடிங்கப்பா, புறக்கிற போயிருப்பது. வெள்ளச்சம் இல்லைண்ணா. ஆமா, அவரு கொடுங்க வெள்ளச்சாமிக்கு முதல்ல கொடுங்க. குமாரண்ணா பாலாட்டியானே பிஸ்கட் தந்து வாங்கி சேதுபதி மாண்டு முடிந்து விட்டான். சேதுபதி மாண்டு படித்தாலும் அவர் இறக்கும்போது என்ன தெரிவித்தார்? அடே நண்பா பத்ராஜா, நான் இறந்த விஷயத்தில் மாடுபட்டு இறந்து விட்டேன் என்று கூற வேண்டாம். ஏனென்றால் அவர் நல்ல எனக்கு ஒரு சுகர் சூட போட்டு கொடுக்குறாங்க. கிருகிருக்கு வருது. பாங்க எனக்கு அந்த கட்டாண்டா இருக்குது அப்படிங்கிறது. அவன் இருக்கும்போது என்ன தெரிவித்தான்? நான் மாடுபட்டு மாண்டு விடுகின்றேன் என் மகனிடம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவன் ஒரு கோழையாக வளர்ந்து விடுவான். அதனால் அவன் ஒரு சிறந்த வீரனாக வளர்க்க வேண்டும். எப்படி என்றால் ஒயிலாட்டத்திலையும் கோலாட்டத்திலையும் மாடுபிடியாட்டத்திலையும் சிலம்பாட்டத்திலையும் ஒரு சிறந்த வீரனாக வளர்த்து நாடெங்கும் உலகம் எங்குமே மகனை புகழை பரப்ப வேண்டும். ஊக்கி குடிதான் போட்ட புத்திரா. அதனால அவங்க அப்பா தெரிவித்தபடி அவனுக்கு ஒரு கையேற்ற கட்டிங் வாங்கி வைத்திருக்க. என்ன ஒன்று நீ எங்க உட்கார்ந்துருக்கே தெரிய மாட்டேங்கிற. இங்கிட்டு வா. நீங்க மேடைக்கு முன்னாடி வாங்க சொல்லிட்டு போங்க. அதனால இதோ வருகிறேன் கதையுடைய கதாநாயகன் பயப்படுங்க. வந்ததுமே கதை சொன்னதுமே சாமியாருக்கு ஆரம்பிச்சிருவாரு. இவர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் எல்லாம் சின்ன வயசு பேர். இங்க யாருமே முகம் சுருங்குன ஆள்லாம் வரல. ஆமா வர்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேடை வத்தாலும் அவ்வளவு பெரிய குண்டா வர்றாரு இன்னைக்கு ஆளு விளைச்சாமி. நல்ல பயிலவன் மாதிரி முகர தொடையும் தோறும் மரம் பாரி இப்படி வருவார். இதோ வருகிறார் யூடியூப் சேனல் ஏகேபி ரகுபதி அவர்கள். உங்கள் முகம் வெள்ளச்சாமி ஏமா அந்த நாட வேலையில படுத்துக்கோ. இது கொடுங்கம்மா. எதிர்க்கமா எதிர்க்கமா ஒன் சைடா படுத்த கதையை கரையா கரையா பிடிச்சி திரும்பி நினைச்சு படுங்க.